MAONO condenser mic இன்னைக்கு பார்க்கலாம். AU100 product number. Video shooting, presentation, interview, selfie இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஸ்மார்ட்ஃபோன், கேம்கார்டர், லேப்டாப், DSLR இதெல்லாமும் நம்ம யூஸ் பண்ணலான்னு எழுதியிருக்கு. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு உள்ளே என்னென்ன இருக்குது, எம்ஆர்பி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எம்ஆர்பி இல்லை, ஸோ அதை நான் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போது மைக் செட்டு இருக்குது. ஓகே, ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பவுச்சு. உள்ளே ஏதோ இருக்கே, என்னன்னு பார்த்துடலாம். அண்ட் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த மைக்கில் தான். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, ஒரு கிளிப்பு, அப்புறம் விண்ட் மஃப் ஸ்பாஞ்ச் அது கொடுத்துருக்காங்க. அது தவிர மாய்ஸ்சரைசர் பேடு, அப்புறம் ஒரு பட்டன் பேட்ரி. 2 பேட்ரி இருக்குது இதில். ஒன்று தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க, ஒன்று கண்டென்சர்லேயே இருக்குது. ரைட், இது வந்து பேட்ரியோடு தான் யூஸ் பண்ணணும். பேட்ரி வந்து கிட்டத்தட்ட 100-150 ஹவர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன், கண்டினியூஸாக பேசினா. இந்த மேனுவல், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என்னென்ன இருக்குது அப்படின்னு க்ளீனாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது நம்மளுக்கு தேவையில்லை. இது பதிலாக இப்போ நாம் காமிக்கிற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்லே வந்துடுச்சு. இருந்தாலும் இது இருக்கிறது நல்ல விஷயம். அப்புறம் ஒரு ஹாப்பி கார்டு, கிரீட்டிங் கார்டு மாதிரி, வாங்கினதுக்கு நன்றி. அப்புறம் அங்கே வந்து கஸ்டமர் கேரோட இமெயில் ஐடி இருக்குது, பத்திரமா வச்சிடலாம். இது வந்து மைக்கோட மெயின் யூனிட். இதில் என்ன இருக்குது? ஓகே, இன்னொரு விண்ட் மஃப் கொடுத்துருக்காங்க, இன்னொரு கிளிப்பு. ஸோ 2 கிளிப்பு, 2 விண்ட் மஃப். ஒரு வேளை உடஞ்சி போச்சுன்னா இல்லை ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல விஷயம். இப்போ இதை வச்சிடலாம். ஒரு செட்டு மட்டும் எடுத்து இதில் போட்டு பார்ப்போம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது பழைய இதில் இருக்க கிட்டார், பியானோ அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பின்னு. இதுதான் மெயின் மைக்கு. சைடில் எல்லாமே ரிசீவர் கொடுத்துருக்காங்க, டாப்லேயும் ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் இருந்தாலுமே க்ளீனாக வந்து கேப்சர் ஆகும். இதுதான் கண்டென்சர். ஸோ இந்த பட்டன் வந்து கீழே இருந்ததுன்னா மொபைல் ஃபோனுக்கு, மேலே தள்ளினீங்கனாக்கா லேப்டாப்பு, SLR கேமராக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளுக்கு இது கீழே தான் தேவை இப்போது. ஓகே, ஸோ இதை எடுத்தால் 3.5 mm ஜாக். ஸோ நம்ம பேசிக்காக மொபைல் 90% மொபைலுக்கு இந்த ஜாக் தான் இருக்கும். ஸோ இது ஒன்று தான், இது போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒயர் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய ஒயர், 2 மீட்டர்ஸ் மேலே ஒயரு. செல்ஃபி ஸ்டிக் வச்சுக்கிட்டு தூரமாக தள்ளினாலுமே க்ளீனாகவே வருது. நம்ம பேசுகிறது வந்து கிளியராக வந்து கேப்சர் ஆகுது. 2 வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க, மேலே 1 கீழே 1. ஸோ ஒயர் அதிகமாக இருந்ததுனாக்கா கட்டி வச்சிடலாம், நடுவில் தடங்கள்லாம் வரும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.